இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த டிராஃபிக்ல கூட்டு போறேன் சரிங்களா, பீச் ரோட்ல. சார் பயம் இருக்கும் சார், இப்போ கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வரக்கூடாது. வரல எனக்கு தெரியுது. ஆனால் உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் ஸ்மால் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஆனால் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்குங்கிறீங்களே, போகலாம் சரிங்களா. நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் சரியா. ஆனால் மூவ்மெண்ட் வந்து கிளச் மூவ்மெண்ட்டு, பிரேக் மூவ்மெண்ட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அந்த பயம் ரிலீஸ் ஆகிடும். ஓகே. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் அதை தான் காட்ட போகிறேன். பயம் எதனால் வருது, நீங்கள் வந்து இப்போ நான் உங்களை கூட்டு போகிறேன், நீங்கள் பயப்படுறீங்க. இப்போ போங்க, நான் இது வரைக்கும் நீங்கள் பிளெயின் அப்படி ஓட்டிட்டீங்க. இப்போ நான் கூட்டு போகும்போது நீங்கள் வேண்டாங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடியும். ஏன்னா எனக்கு தான் தெரியும், ட்ரெயினர் தான், பிகினரால் முடியுமா முடியாதாங்கிறது. நான் முடியும்னு உங்களை கூட்டு போகிறேன் சரிங்களா. ஆனால் நீங்கள் தான் கரெக்டாக கிளச் மூவ்மெண்ட்டும் பிரேக் மூவ்மெண்ட்டும் கிளச் ரிலீஸ் பண்ணுற மூவ்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணணும். ஓகே. இல்லைன்னா வீடியோவில் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அது நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே சார். ஸ்லோவாக கிளச் மூவ்மெண்ட்டு பிரேக் மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் வரக்கூடாது சரிங்களா. கிளச்சிலேருந்து கால் எடுத்துருங்க எப்போவுமே. ரேஸில் போங்க, ஃபர்ஸ்ட்டில் போகிறீங்க, இப்போ செகண்ட் என்ன பண்ணலாம், கிளச்சு போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மட்டும் லெஃப்ட் ரைட் பார்த்துக்கங்க. சாஃப்டாக ஓடுங்க, மைண்ட் ரிலாக்ஸாக, எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு சரிங்களா. பஸ் வந்து லைட்டாக பிரேக் டச் பண்ணிவிட்டு கிளச்சை டச் பண்ணிட்டு பழையபடி காலை எடுத்துருங்க. கேப் கிடைக்குதா, காலை எடுங்க லைட்டாக. ஸ்டோரேஜில் விட்டு அதை விட்டுருங்க, வேணாம் இது மட்டும் போயிடுங்க. கொஞ்சம் கிளச்சை டச் பண்ணுங்கள், பிரேக் டச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க, வண்டியை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா கிராசிங் ஆயிடுச்சு. இப்போ பைட்டிங் எடுக்கிறதுல தான் வித்தியாசம். நிறைய பேர் இந்த பைட்டிங்கில் தான் என்ன பண்ணுறாங்க, வண்டியை ஸ்டாப் பண்ணி பயந்து டிராஃபிக்கை பார்த்து பயந்து ஆஃப் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பைட்டிங்கை லைட்டாக தூக்கி வச்சுக்கோங்க, பிரேக்கில் காலை வச்சுட்டு வராதான் கிளச்சை டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு பிரேக்கை டவுன் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ லைட்டாக ரேஸ் பண்ணுங்க. இப்போ கிளச்சு கரெக்டாக போட்டு செகண்ட் கியரை போட்டு கிளச்சை வெளியே எடுத்து வச்சுருங்க காலை. செகண்ட் கியர் ரேஸ் ரொம்ப கொடுக்க வேணாம், ஏன்னா வண்டி வருதான்னு பார்த்துட்டு நிதானமாக கொடுத்தாலே உங்களுக்கு அந்த மைண்டில் செட் ஆகிடும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறது. இந்த சைடாக போங்க. இப்போ தேர்ட் கியர் போட்டால் ரோடு சேஞ்ச் பண்ணணும் லைனு சரிங்களா. இப்போ லைட்டாக இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் பஸ் வந்தால் இதே லைனில் பிரேக் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பஸ்ஸை விட்டுட்டு லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, லைட்டாக லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, லைன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ரண்ட் லைனை பார்க்கணும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கீர் ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டேரிங்கு இதுக்கடையில் கரெக்டாக இருக்கணும். ஸ்டாப்பு, கிளச்சு, ஸ்டேரிங்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது, ஷார்ப்பாக இருக்கணும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டேரிங் ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் வண்டி பேலன்சிங்கில் இருக்கும். நிறைய பேர் பண்ணுற வேலை இந்த மாதிரி வண்டி வந்துச்சுன்னா பிரேக்கில் டச் பண்ணிட்டு விட்டுருங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவல் வந்துடும் அந்த ஸ்பீடு. எப்படியும் நம்ம அதிகமாக தான் கொடுத்துருப்போம், அப்போ ஈக்குவல் ஆகிடும் ஸ்பீடு. ரேஸ் கொடுத்துட்டே இருங்க. பின்னாடி ஒரு வண்டி வருது இல்லை, ரெட் லைட்டு போட்டால் அவங்களுக்கு வந்து ரெட் லைட் நீங்கள் பிரேக் டச் பண்ணி காட்டணும். லைட்டாக பிரேக் டச் பண்ணிட்டு ஹார்ன் அடித்து போயிடுங்க. அங்கே ரைட்டு திரும்புது இருக்கா, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு இங்கே லைன் பார்த்துட்டு அப்படியே பிரேக் கிளச் அண்ட் பிரேக் போட்டு கீரை ஸ்லோவாக செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். டைம் எடுத்து பண்ணுங்கள், டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இண்டிகேட்டர் போட்டப்போ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு கியர் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்க. கீரை பிரேக் போட்டு ட்ரை பண்ணக்கூடாது கீரை எப்போவுமே, புரியுதுங்களா. ஏன்னா நம்ம வந்து செகண்ட்லேருந்து தேர்டு போகிறோம். முன்னாடி வண்டி இருந்தால் தான் பிரேக் போட்டு ட்ரை பண்ணணும். வண்டி இல்லாத பட்சத்துக்கு நம்ம கீர் போட போகிறோம்னா ஸ்பீடு தகுந்த மாதிரி தான் கீர் பண்ண போகிறோம். நம்ம பிரேக் போட்டு ட்ரை பண்ணக்கூடாது சரிங்களா. கிளச் காலை வந்து நீங்கள் அது கீழே வச்சுருக்கீங்களா, பெடல் கீழே சைடில் வைங்க. இந்த சைடில் இங்கே கேமராவில் தெரியும். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஹார்ன் அடிக்கும் போது பேக் வியூ பார்த்துக்குங்க. ஹார்ன் அடிங்க.
பேக் வியூ பார்த்துக்குங்க. அப்பப்போ இந்த மாதிரி எட்டிக்கிறணும். பேக்கு ஃப்ரண்ட்டு சைடு எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும். நேராக போயிட்டே இருங்க. ஸ்பீடாக போங்க. ரேஸ் ஸ்டாப் பண்ணி போயிடுங்க. ஸ்பீடாக போயிடுங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க. லெஃப்ட் போட்டுங்க. ரைட் போட்டுங்க. இப்போ கிளச்சும் நமக்கு எது தேவைப்படுது? யூட்டனுக்கு பிரேக்கும், செகண்ட் கியரு, ஃபர்ஸ்ட் கியரு, ஸ்டேரிங் முதல்ல சுற்றுங்க. அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வண்டியை ரிலீஸ் பண்ணுங்கள். லைட்டாக மூவ்மெண்ட் கொடுங்க ஸ்டேரிங்கை. கிளச்சை ரிலீஸ் பண்ணிங்களா? அவ்வளோதான். மிடில் லைனை கரெக்டாக எடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ மைல்டாக தான் ரேஸ் கொடுக்கணும், அவசரப்படக்கூடாது. ஷேக் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லோவாக செகண்ட் கியரு. கிளச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு காலை இதான் கிளச்சுன்னா இங்கே சைடில் வைங்க. இங்கே சைடு. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன். அவர் வந்து கிளச்சை ரிமூவ் பண்றாரு, ஆனா கிளச்சை டச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. புரியுங்களா? நான் அதை கவனிக்க முடியாது. நான் இதுதான் கவனிக்க முடியும். இப்போ ரேஸ் ஸ்டாப்பு, கிளச்சு, நோ பிரேக்கு. என்ன கியரு? தேர்டு. ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். அங்கிருந்து யாரும் வராங்களா, இங்கிருந்து யாரும் வராங்களா? பிரேக் பண்ணா ஹார்ன் அடிக்கணும். போயிடுங்க. இதே லைன்ல போயிடுங்க. லெஃப்ட் ரைட் மிரர் பார்த்துட்டே போங்க. இதே லைன்ல ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபோர்த் போடலாமா? சாஃப்டா கிளட்ச் போட்டு சாஃப்டா கியர் ரிலீஸ் பண்ணி கிளச்சை ஸ்மூத்தா வெளியே எடுத்துட்டு காலை கீழே வச்சிருங்க. ரெட் லைட் இருக்கா? கிளச்சில் மேலே வச்சிருங்க காலை. அப்படியே டவுன் கியர், தேர்ட் கியர். ஸ்டேரிங் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹார்ன் அடிச்சிருங்க. இந்த மாதிரி சைக்கிள் வந்து ஹார்ன் அடிச்சிடணும் அப்படியே. இப்போ அடுத்த செகண்ட் கியர் டவுன் பண்ணி கொஞ்சம் இங்கேயே பிரேக் புஷ் பண்ணிட்டு இங்கேயே நீங்க ரிலீஸ் பண்ணீங்க வச்சுக்கோங்க. அங்க வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம மூவ்மெண்ட்லயே இருக்கலாம். வண்டியில மூவ்மெண்ட்லயே இருங்க. இப்போ தேர்டு கியர். ஸ்டேரிங்கு கரெக்டா இருக்கணும். கிளச்சும் கரெக்டா வைப்ரேஷன் இல்லாம மூவ்மெண்ட் ஆகணும். ரேஸும் கரெக்டா போயிட்டே இருக்கணும். வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் கேப் கொடுங்க. இங்க வண்டி கொஞ்சம் இடம் கம்மியா இருக்கு, தெரியுதா? அப்ப லைட்டா பிரேக் போட்டு அங்க இடம் கிடைக்கிற வரைக்கும் இங்க இந்த இடத்துல பிரேக்ல வச்சுக்கோங்க. காலை பிரேக்ல வச்சுட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க. அப்படியே ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாதி மாறுங்க. ஆஃப். செகண்ட் கியர் மூவ் பண்ணுங்க. லைட்டா ரைட்டு, லெஃப்ட். அவ்வளவுதான். செகண்ட் கியரை மூவ் பண்ண வேணாம். அப்படியே தேர்ட்லயே லைட்டா மூவ் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? லைனை மட்டும் கரெக்டா கேட்ச் பண்ணிக்க. முடிஞ்சது. கொஞ்சம் ஈக்குவலா இருக்கா வண்டி? ஈக்குவலா இருக்கா? அப்ப இதே தேர்ட்ல கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொடுங்க. லைட்டா இன்னும் ப்ரெஷர் கொடுங்க. ஓகேவா? ரேஸ் ஸ்டாப். அப்படியே கிளச்சை ஸ்மூத்தா போட்டு ஃபோர்த் கியர் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? லெக் ஸ்மூத்தா. இப்ப டிராபிக் தெரியுதா? பிரேக் லைட்டா ஹார்ன் கொடுங்க. ஷேக் பண்ண வேணாம். அப்படியே என்ன பண்ணீங்க? தேர்ட் கியர். பிரேக் கொடுத்ததுனால தேர்ட் கியர். திரும்ப இதே பிரேக்கை இன்னும் லைட்டா கொடுங்க. செகண்ட் கியர். அப்ப இதுக்கப்புறம் நீங்க பிரேக் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் தான். இப்போ ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்படியே ரேஸ் பண்ண வேணாம். விட்டு பண்ணுங்க. செக் பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் கியர்ல நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்துருச்சு. ரேஸ் வந்து மைல்டா தான் கொடுக்கணும். இல்லைன்னா வண்டி என்ன ஆகும்? ஷேக் ஆகும். இப்போ ஸ்டீரிங் தான் ஃபர்ஸ்ட். ஸ்டடி பண்ணுங்க ஸ்டீரிங்க. ஓகேவா? தேர்ட் கியர். அப்படியே மூவ்மெண்ட்ல தேர்ட் கியர். அப்படியே ரிலீஸ். அப்படியே ரேஸ். ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஜர்க்கு இப்போ வந்துச்சுல்ல, அப்போ கிளச்சை வந்து ஸ்மூத்தா எடுத்தீங்கன்னா வராது. பெருசு கியர்ல எடுக்கலாம்ல? எப்படி? எல்லாமே அதே தான். இப்போ பிரேக்கு ஸ்மூத்தா போடுங்க. அப்படியே கியரை சேஞ்ச் பண்ணுங்க. செகண்ட் கியருக்கு பிரேக்கு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வண்டி ரெடி ஆச்சா? ஸ்மூத்தா எடுத்து பாருங்க. கிளச்சை கொஞ்சம் என்ன ஆகுது? ஷேக் ஆகுது. அப்போ எண்டு ஃபினிஷிங் எண்ட் இருக்குல்ல, அது ஸ்லோவா எடுக்கணும். இப்போ ரேஸ் ஸ்டாப்பு, கிளச்சு, கியர் நம்பர் 3, நோ பிரேக். அப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணாதான் ரேஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 6, 4, 1.
0 வந்துச்சா, ரெட் லைட். அப்போ பிரேக்கை எவ்வளோ டச் பண்ணணும், கொஞ்சம் கிளச்சு கியர் செகண்டு வெயிட் பண்ணணும், கிளச்சு பிரேக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்லோ பண்ணும்போது பிரேக்லேருந்து லெக் ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர். நேற்றுள்ள வீடியோ நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லெக் வந்து இப்படி 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 போயிட்டு மூவ்மெண்ட் ஆகுது. புரியுதா? அதுதான் நான் வீடியோ பார்க்க சொல்கிறேன். ஸ்லோ பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, எதுக்கு நான் வீடியோ பார்க்க சொல்கிறேன். லெக் மூவ்மெண்ட் வந்து அதுதான் மெயின் நமக்கு. மற்றபடி நீங்கள் கிராஸாக போனாலும் சரி, சைடாக போனாலும் பிரச்சனை கிடையாது. லெக் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்பர் 7, 6, 5 லைட்டாக பைட்டிங்கில், அதே பைட்டிங்கில் 2 மினிட்ஸ் கேட்சப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ ரேஸ் கொடுங்க. லைட்டாக எவ்வளோ கொடுப்பீங்க? லைட்டாக தான் கொடுங்க. லைட்டு தான். ஓகே. கிளச்சு அவ்வளோதான். ஆனால் கிளச்சை ஸ்மூத்தாக எடுத்து பாருங்க. லேட்டாக எடுங்க, அந்த ஜர்க் வராது. புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இண்டிகேட்டர் லெஃப்டில் போடுங்க. நம்ம லைன் மாறிக்கலாம். மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிரரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்ச் பண்ணி லைனில் யார் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் அட்ஜஸ்ட் பண்ணணும். செகண்ட் லைனில் யார் இருக்காங்களா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சா? ரேஸ் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு லைன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 1 by 1 வரும். இண்டிகேட்டர் கொடுத்தாச்சுல்ல. இப்போ எண்ட் ஆகுதுல்ல, இந்த எண்ட்ல இப்போ செகண்ட் கியர்ல இருக்கு, ஆனா வண்டி ஆஃப் ஆகும். அப்போ நம்ம ஆஃப் கிளச் எடுத்துக்கோங்க. லைட்டா பிரேக்ல வண்டி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு ஆஃப் கிளச்சில் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணும்போது வண்டி மூவ்மெண்ட் ஆகணும். ஆகுதா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் நிதானமா. அப்போ ஸ்லோ டைம்ல எப்பவுமே கிளச்சை பிடிக்காம நிறைய பேர் திருப்புவாங்க. அப்படி திருப்பக்கூடாது. ஒரு ஆஃப் கிளச்சை பிடிச்சிட்டு லைட்டா பிரேக் டச் பண்ணிட்டு திருப்புனாதான் நல்லது. திருப்பும் போது ஸ்லோவா இருந்துச்சுன்னா வண்டி என்ன பண்ணலாம், நீங்க பிரேக் டச் பண்ண தேவை. கிளச்சை கூட ஒரு ஆஃப் டச் பண்ணிட்டு திருப்பலாம். ஆல்ரெடி ஸ்லோவா இருந்துச்சுன்னா. ஸ்லோவா இல்ல, வண்டி கொஞ்சம் ஸ்பீடா இருக்குது, வண்டி எகிருது அப்படின்னா ஒரு ஆஃப் பிரேக் போட்டு ஆஃப் கிளச்சை போட்டு திரும்புறீங்கல்ல டர்னிங்ல, அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணணும். டர்ன் பண்றீங்கல்ல, டயர் வந்து டைட் ஆகுது இல்ல, அப்ப என்ன ஆகுது, வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க ரிலீஸ் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வண்டி என்ன ஆகும், மூவ்மெண்ட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் தேர்டுக்கு இதுதான் நான் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்றேன், கிளச் மூவ்மெண்ட் வீடியோ நல்லா பாருங்க. புரியுதுங்களா? வீடியோ பாக்குறத விட இந்த கிளச் மூவ்மெண்ட் அவர் கால் எப்படி எடுக்கிறாரு, அவர் தப்பா எடுக்கிறான்டா தெரியும். நான் வீடியோ போடல, நிறைய பேருங்க ஃபாஸ்டா எடுக்கும்போது ஜெர்க் ஆகும். அப்போ நார்மலா எடுத்தா ஜெர்க் ஆகாது. புரியுதுங்களா? அதான் மெயின். அதுதான் கவனிக்க சொல்லுவேன். அதை கவனிச்சாதான் உங்களுக்கு வரும். இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணிடலாம். மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு அப்படியே இந்த எண்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே இந்த எண்ட்ல ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டிங்களே, போட்டுருங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பண்ணிடுங்க. அப்படியே இப்போ நீங்க வந்து பீச் ரோடு போயிட்டு வந்துட்டீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க, கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னீங்க. ஆனா இப்போ போயிட்டு வந்துட்டீங்க. இந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ போயிடுச்சு சார். போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? அந்த பயம் எல்லாம் தெரிஞ்சது இல்ல? இப்போ இல்ல. அந்த டிராபிக் வரும்போதெல்லாம் நான் என்ன சொன்னா அதெல்லாம் கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்க. நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது ஒருத்தர் வந்து எல்லாமே பண்ணாரு, ஆனா அந்த பெடல் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்படி ஆச்சு. உங்களுக்கு வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்துச்சு. ஆக்சிலேட்டர் விட்டு கரெக்டா வந்தீங்க, கரெக்டா கிளச் வந்தீங்க, அதுக்கப்புறம் கீர் ரிலீஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துட்டு தான் போனீங்க. சரி, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த பதட்டத்துல கிளச் வரும்போது பிரேக் வரவா அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதனாலதான் வந்து என்னுடைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா சில பேருங்க பண்ற மிஸ்டேக் வந்து அந்த கிளச் பெடல்ல தெரிஞ்சிடும். சரிங்களா? மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சென்னை சிட்டி இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லாவே டிரைவ்
கொடுக்குறாங்க. ஆ ஆனா நிறைய வீடியோஸ் பாருங்க, அந்த கிளட்ச் பிளேட்டை வந்து கிளியரா அவங்க காட்ட மாட்டாங்க. காட்ட மாட்டோம். நான் வந்து உங்களுக்கு லைவா கிளியரா காட்டுறது எதனால, எதுக்கு லெக்கை வந்து கீழே வைக்க சொல்றேன். லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பையன் நல்லா ஸ்மார்ட்டா ஓட்டிருப்பாரு. பையன் மவுண்ட் ரோட்ல நல்லா ஸ்மார்ட்டா ஓட்டுவார். ஆனா கிளட்ச்ல கொஞ்சம் டச்சிங் இருந்துட்டே இருக்கும் அவருக்கு. அந்த வீடியோ நல்லா எடுத்து பாருங்க நீங்க. கிளட்ச்ல என்ன பண்ணோம், லைட்டா டச்சிங் இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த டச்சிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு இப்போ நான் எடுக்கும்போது பீச் ரோடு போகலாம், நீங்கள் வந்து கிளட்சில் இருந்து காலை எடுத்து இந்த சைடில் வைங்க. இப்போ சைடில் வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ கீழேயும் வைக்கலாம், இப்படி சைட்லேயும் வைக்கலாம். சைடில் இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு. நான் பாருங்க தூக்கி வைக்கிறேன் பாருங்க. இப்போ நான் என் கால் இங்கே வச்சிருக்கேன், அப்படி வைக்கிறது ஈஸியா. இப்போ இங்க பின்னாடி இருந்தா பின்னாடி இருந்து முன்னாடி வர்றதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா சைடுல இருந்து இங்க வர்றதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. புரியுதுங்களா? இதனாலதான். ஓகே. உங்க பேரு? ராகுல் சார். எங்க இருந்து வரீங்க சார்? பினியன்ஸ் பெரம்பூர். பெரம்பூர்ல இருந்து வரீங்க. ஓகே சரி. ஓகே சார். ராகுல் எந்த காலேஜ் படிக்கிறீங்க? டிஜி விஷ்ணு சார். டிஜி விஷ்ணு. ஓகே சரி, நல்லா இருந்துச்சு ட்ரைனிங். ஓகே.